வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்எல்ஆர் அப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே அலைவோம் பார்த்தீங்களா? ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இல்லைனா இடைத்தரகர்கள் யாராவது பார்ப்போம், இல்லை தனியார் ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு இதுக்காக வந்து நம்ம க்யூவில் நிற்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே தேவையற்ற செலவு எல்லாமே தவிர்க்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு பார்த்தோம் அப்படின்னா இ-சேவை மையங்கள் மூலமாக வந்து நம்ம எல்எல்ஆர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 55,000 இ-சேவை மையங்கள் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து 13/3/2024 நீங்கள் வந்து எல்எல்ஆருக்கான அந்த டிரைவிங் லைசன்ஸ் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு இ-சேவை மையம் எது இருந்தாலும் சரி, அங்கே போய்ட்டு உங்களால் வந்து இந்த எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலாக வந்து ₹60 இ-சேவை கட்டணம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இ-சேவை கட்டணம் வந்து ₹60 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மோட்டார் வாகனத்துறை மூலம் வந்து பொதுமக்கள் பெறக்கூடிய இதர சேவைகளான டிரைவிங் லைசன்ஸ், பெர்மிட், உரிமம் மாற்றம் உள்ளிட்ட மற்ற சேவைகளையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இ-சேவையில் கொண்டு வர போகிறதா வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.